ஹாய்ஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் திவாகர். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகும்போது ஒரு வீட்டுக்கார கூப்பிட்ட, தம்பி நீ கொத்தனார் தானே, கொஞ்சோண்டு டைல்ஸ் ஒட்டணும் எங்கள் வீட்டில், ஒட்டலாமான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு, சரிக்கா ஒட்டலாம்க்கான்னு சொல்லிவிட்டு, நாளைக்கு வரேன்க்கா, காலையில் மிஷின்லாம் எடுத்துகிட்டு வரேன்க்கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து என் செல்லில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் இல்லைன்னா அந்த மேலே உட்காருக்காப்புலையே அப்பு, அவர் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். அவர் நம்பரை கொடுத்துட்டு வந்தோடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில் ஃபோன் அடிக்கிறேன், அக்கா வரலாமாக்கான்னு சொல்லிவிட்டு அப்புக்கிட்ட அந்த வீட்டுக்காரங்க நம்பரை வாங்கி, இந்த பையன்ட்ட அந்த வீட்டுக்காரங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், தம்பி வேணாம்ப்பா, நாளைக்கு செஞ்சு இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன நேராக வீட்டில் வந்து மறுநாள் காலையிலேயே அந்த அண்ணனை பார்க்குறேன், அந்த வீட்டுக்கார அண்ணனை பார்க்குறேன். அந்த அண்ணன் சொல்கிறாரு, குடி நீ சாப்பிடப்போ கேளுங்க. அந்த வீட்டுக்காரன் அண்ணன் சொல்கிறேன், தம்பி உன் கூட ஒரு பையன் வந்தாப்புலையே, அவர் நீ உனக்கு டைல்ஸ் ஒட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாப்புல, அதனால தான் நான் வேறு ஆள்கிட்ட சொல்லிட்டேன்னாப்புல. அப்போ குடிக்கிறியா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதனால் என்ன செஞ்சுட்டேன், அவருக்கு சேவனப்பழம் கொஞ்சோண்டு எலி பேஸ்ட்டு கிடந்தது, கலந்து வச்சுட்டேன். அதனால் இதுமாரி இது என்ன இது? எலி பேஸ்ட்டு தான். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மூடிருப்பாங்க, மணி 4 நம்ம ஊருக்கு. நீ போனால் சீர்காழி தான் போகணும். நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, சாப்பிடு. இதோட சோலி முடிஞ்சிருச்சு. இனிமேல் துரோகம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எலி பேஸ்ட்டு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள்.